சிம்பிளான லைஃப், சிம்பிள். வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், ஒரு 50, 60, 70 அவ்வளோதான். இந்த 50, 60 இந்த கொஞ்ச நாளில் எப்படி வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அந்த சிந்தனைக்கு வந்துடுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், சொந்தக்காரங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சமுதாயத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். எவ்ரிபடி ஷுட் ரெக்கக்னைஸ் யூ. எஸ், குட். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம இறந்து போகணும். எதிரிலாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை வச்சு தேவையில்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா எப்போ உயிர் போகும் தெரியாது. இப்போ உலகம் அழிஞ்சிருந்தேன்னா இருக்கும், சொன்ன டேட்டில் அழிஞ்சிருந்தா இன்றைக்கி நம்மளாம் இல்லை. இன்றைக்கி நல்ல வேலை கடவுள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, கருணையோடு கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், பாப்பா எப்படி செய்கிறான்ட்டு. நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்டோட நெகட்டிவ் ரொம்ப சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணுது. வாய்? ஏன் பாசிட்டிவான விஷயத்தை பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக பதிவாகுது நம்மளுக்கு அதில் ஒன்றும். ஆனால் ஏதாவது ஒரு கோளாறான விஷயத்தை பேசுகிறாங்க வச்சுங்களேன், இதான் எனக்கு தெரியுமா சார், அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணா ஓடி போயிடுச்சான் சார். ஓடி போச்சா? இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் இந்த சோகம் வந்திருக்காது. ஆமாவா, அவருக்கு ஓடியா? சும்மா நீங்கள் ட்ரெஸ் பண்ணி பாருங்க. நல்லா சொல்லுங்கள், நான் வாழ்க்கையை நல்லா வாழணும், பாசிட்டிவாக சிந்திக்கணும், நல்ல மனுஷனாக வாழலாம் சொல்லுங்கள். கேட்டுக்கிட்டே இருப்பார். ஓகே, சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் பாடி லாங்குவேஜ் பாருங்கள், ட்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர், ஒரு டூ போட்டு பாருங்க, அந்த பாடி லாங்குவேஜை பாருங்களேன். சிம்பிள். என்ன காரணம்? அட்ராக்ஷன். டேக் ஓவர் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்து நெகட்டிவை போட்டு ஸ்டோர் நிறைஞ்சிருச்சான். சரிங்களா? ஸ்டோரில் மேக்ஸிமமாக இப்போ இருக்கிறது ஒரு கிளாஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஃபுல் ஆஃப் நெகட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவ் எப்படி உள்ளுக்கு போகிறோம்? ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோமா? நெகட்டிவ் டோன்ட் வரி, உள்ளுக்கு ஏற்கனவே இருக்குது, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அவள் பாசிட்டிவான விஷயம் போகிறதுக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்கான். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுங்க, ஸ்பேஸை பெருசாக்குங்க. அப்போ பெருசாக்கணும் என்ன செய்யணும்? நெகட்டிவை, இந்த ஹேபிட் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ரிலீஸ் பண்ணணுமா, வெளியாக்கணும். அப்போ வெளியாக்குறதுக்கு என்ன செய்கிறோம்? ஒன்று தியானம் பண்ணுங்க, ஒன்று ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்க, அடுத்து வாழ்த்துங்க, பாராட்டுங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க. நிறைய கெட்டது பண்ணியிருந்தாக்கோ ஒரு நல்லது செஞ்சாலும் அதை வச்சு தேங்க்ஸ் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அந்த சிம்பிளான ஒரு டெக்னிக்கு டு டிலீட் பண்ணுறது, உங்களோட நெகட்டிவை குறைக்கிறதுக்கு டக்குன்னு இறங்கிடும். அது ஃபைல் கிளியர் பண்ணணும். அப்போ உங்களுக்கே தெரியும், பேசும்போது நெகட்டிவ் அட்ராக்ஷன் குறையுதா, தட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட். இன்னும் ஸ்ட்ராங்காக இழுத்துக்கிட்டு இருக்கா, இன்னும் அந்த காந்து அங்கிட்டு தான் இருக்கு, மேக்னேட்டை திருப்பலன்னும். சரிங்களா? மேக்னேட்டை திருப்பிடுங்க. அது நம்ம தான் செய்யணும். யூ கேன் டூ தட். நீங்கள் செஞ்சு பாருங்க. நம்மள அந்த தேவையில்லாத எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்மளை விட்டு வெளியாகும். முடியும் கண்டிப்பாக. ஸோ அவங்க நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு அவங்கள மாற்றிக்கிறேன். ஏன்னா அந்த எனர்ஜி மேக்ஸிமம் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ப்ராக்டிஸ் மோர் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். தே ஹேவ் டு கெட் அவுட். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இந்த 2-3 மாதமாக உங்களோட இமோஷன் எப்படி இருக்கு, உங்களோட டென்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிறது பாருங்க. அதிசயம்லாம் நடந்துச்சா? பாசிட்டிவான அதிசயமும் நடந்திருக்கும், நெகட்டிவான அதிசயமும் நடந்துச்சா இல்லையா? அப்சர்வ் பண்ணி பாருங்க. cannot take it sometime. Why all this thing happen? Why? Because too high power coming in. ஏற்கனவே உள்ள பதிவுகள் இருக்குல்ல, ஏற்கனவே உள்ள பதிவுகள் வேலை செய்யணுமே. அப்போ ரொம்ப ஸ்பீடாக நம்ம என்ன செய்யணும்? இங்கிட்ட வந்துடணும். நீங்கள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களை அழிக்கிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை, நம்மளே நம்ம அழிச்சிக்கலாம். அப்போ உலகத்தில் என்ன செய்யும்? மக்கள் தொகை குறையிறது ரொம்ப ஈஸி. பாசிட்டிவாக இருக்கிறவங்க, தெளிவாக இருக்கிறவங்க, ரைட் திங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டோட்டலி சேஞ்ச். வாட் எவர், எது நீ கேட்ட, நோ லிமிட். நீ கோடிஸ் பண்ண ஆகணும்னு நினைக்கிறியா? செட் பண்ணு, கேரண்டி யூ கேன் பி அ மல்டி மில்லியனர். கேன், நோ டவுட். லிமிட் போடாத. பட் உன்னோட தாட், உன்னோட ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னு பாரு. இது ரெண்டு என்ன சொல்லுது? நம்பிக்கை இல்லையா? ஓகே, எது நீ செஞ்சாலும் நடக்காது. டவுட்டா இருக்கிறியா? நீ செய்யற காரியம் பூராமே கோளாறா இருக்கும். டவுட் முடிஞ்சு. தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்றாரு. அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. ஆனா இது எப்படி பயன்படுத்த போறாங்க மனுஷன்? நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் யோர் சாய்ஸ். உங்களோட ஓன் சாய்ஸ், நாட் சம்படிஸ் சாய்ஸ். நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க.
அப்போ நான் இந்த மாதிரி வரணும், எனக்கு கஷ்டம் வேணாம்னு சொன்னால் ஏன் கஷ்டத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மை தானே? எனக்கு சந்தோஷம் வேணும்னா என் வீட்டில் பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க? செக் யூ சார். எதை நம்ம பேசுகிறோம், எதை நம்ம கேட்குறோம்? பேசுறது ஒன்று, கேட்கறது ஒன்று. எதை நீங்கள் பேசுறீங்க, எதை நீங்கள் உணர்றீங்களோ அதுதான் நடக்கும். கேட்கறது நடக்கல. அப்போ எதை கேட்குறீங்க, எதை பேசுறீங்க, எதை உணர்றீங்க, இது எல்லாமே ஒரே லைனில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே சூப்பர் சூப்பர் சேஞ்ச் சேஞ்ச் எவ்ரிதிங் கோயிங் டு பி சேஞ்ச். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். பிறரோட ஆக்ஷன், பிறரோட ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்து அது டிப்ரெஷன் கொடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அது உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆப்லானாக இருக்கலாம், டவுன்லாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். அவங்களோட பிரச்சனை உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடாது. யூகோ ப்ராப்ளம், அது அவங்களோட பிரச்சனை. உண்மை தானே? அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. யூ கேன் அட்வைஸ் தேம், கவனமாக இருங்க. இது அதை நீங்கள் உள் வாங்கி, பிகாஸ் என் ஒய்ஃப் அதனால டென்ஷன் ஆகிறேன்னோ, அவங்க தான் டென்ஷன் இருக்காங்க, நீங்கள் கூலாக இருங்க. ஆனால் கிண்டல் பண்ணாதீங்க சிரிச்சுக்கிட்டு. இன்னும் நெருப்பில் ஓகே, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன், இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே, இதுதான் நீங்கள் சொல்லணும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். பிறர்கிட்ட சொல்லும் போது 10 வாட்டி யோசிங்க. இந்த விஷயத்தை நான் சொன்னதுனால அவர் சந்தோஷப்படுவாரா, இல்லை வேதனைப்படுவாரா, இல்லை கோபப்படுவாரா? கொஞ்சம் யோசித்து பேசுனீங்கன்னா நிறைய பேரை நீங்கள் காப்பாற்றுவீங்க. வீடு வெளியே எல்லா இடத்துலையும், வெளியும் என்வாயரன்மெண்ட் வேறவே யூ டாக். ரொம்ப கவனமாக இருங்க. நல்லவங்க கூட கெட்டவனாயிருவாங்க. புரியுதுங்களா? ஸோ யூ ஷுட் ஹேண்டில். கடவுள் வந்து உங்களுக்கு பரிச்சை கொடுத்துருக்காரு. ஏன் சில பிரச்சனை உங்களுக்கு வருது? உங்கள் பார்ட்னருக்கு போகாமல் உங்கள்கிட்ட ஏன் வருது? கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் டு சால்வ். பீப்புள் வருவாங்க, என்னை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ என்கிட்ட வரும்போது நான் என்ன பார்ப்பேன்னா, அமைதியாக கேட்பேன். சொல்லுங்கள், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ நான் பார்ப்பேன், தயாராகிட்டாரா? ஓகே, வா, இதே உங்களுக்கு தெரியணும். அப்போ லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் கிளியராக கிடைக்கும் இல்லையா? பக்குவமாக இருக்கணும். ஒருத்தங்களுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணணும்னு சொன்னால், கத்தி வெட்டணும்னு சொன்னால் கையெழுத்து வாங்குறாரா இல்லையா டாக்டர்? அந்த மாதிரி நம்மளும் இது ஒரு பிரெயின் சர்ஜரி தான். பிரெயின் சர்ஜரி நம்மளுக்கு தெரியாமல் சில குழப்பங்கள் இருக்கும், அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மைனர் சர்ஜரி பண்ணுற வேலை இருக்கும். ஸோ மொதல் அவர் ஆத்தரைஸ் கொடுக்கணும். எனக்கு கொடுக்கல, நம்ம செய்கிறது இல்லை. இப்போலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அந்த நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ். இன்னொன்று வந்து people get jealousy on you. For example, you feel some jealousy on you. அதுக்கு மாஸ்டர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து அதுக்கு அறவே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க நோயாளின்ட்டார். They are sick people. They are sick. That's why they got jealous on others. ஸோ நோயாளியே பாருப்பா, நீ ஏன் மனுஷனாக பார்க்குற? நோயாளியை பார்த்தா அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி எஸ்கேப் பண்ணியிருக்கின்றார். யூ ஹேவ் டு திங்கிங் பண்ணிருங்க. ஸோ அந்த டோன்ட் எவர் ரியாக்ட்னு சொல்லிட்டாரு. அப்படி நம்ம செஞ்சோமா, இந்த 2013 2015 வாட் எவர் யூ திங்க், யூ ஃபீல் அண்ட் யூ புட் இன் ப்ராக்டிஸ் வில் பி மேனிஃபெஸ்டட். பிகாஸ் கோல்டன் ஏஜ், திஸ் இஸ் த கோல்டன் ஏஜ். கோடிக்கணக்கில் வருஷத்தில் மகானுங்க தவம் பண்ணி கேட்ட ஒரு வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே, அது என்ன ஆகுனா சில ப்ராக்டிஸ். யோர் இன்டென்ஷன், யோர் டாக், யோர் ஆக்ஷன் மஸ்ட் பி எ பர்ஃபெக்ட். எண்ணம் என்ன ஓடுது, அதுதான் உங்களோட சொல்லாமல் இருக்குது, அதுதான் உங்களோட செயலாமல் இருக்குது. அவ்வளோதான். எது உங்கள் எண்ணத்தில் ஓடலையோ அதை சொல்லாதீங்க. எதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலையோ அதை பேசாதீங்க. எதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ அதை பேசுங்க. அவ்வளோதான். அதுக்கு சக்தி இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை பேசுறதுக்கு சக்தி கூட. சும்மா படிச்சுட்டு நம்ம பேசுறதுக்கு சக்தி இல்லை, சக்தி இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பேர் பேசும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியுதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் ஒரு உணவை நல்லா சாப்பிட்டு ருசிச்சு அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா எப்படி இருக்கும்? இல்லை அந்த உணவை பற்றி புக்ஸில் நல்லா படிச்சுட்டு அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லனா எப்படி இருக்கும்? டூ டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? சம்மந்தமே இல்லை. சில பேருக்கு இது தெரியாதனால மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அப்படி சொன்னால் கேட்குறாங்க. ஏன்? வெளியே கேட்கவே கூடாது, நம்மள தான் கேட்கணும். ஏன் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க? நம்மள தான் கேட்கணும். எப்போது இந்த கேள்வி எனக்குள்ள உள்ளுக்கு நம்மளை திருப்பினாலே நிறைய விஷயம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நிறைய விஷயம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். பிலீவ் மீ, எவ்ரிதிங் இஸ் விதின் யூ. வெளியே எங்கே ஒன்றுமே இல்லையா? வெளியே சுருக்கமாக சொன்ன மாசம் வெளியே ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் விதின் யூ. வாட் எவர் யூ வாண்ட் டு பி. உள்ளுக்கு உன்னை பார். மில்லியனர் ஆகணுமா? உன்னை மில்லியனராக பார்.
லீடர் ஆகணுமா? லீடரா பார். லீடர்னா என்னன்னு பாரு. தெரியாத நீ தடுமாறிடாத. ஸோ எவ்ரி திங்ஸ் விதின் யூ. அந்த உள்ளுக்குள்ள மாற்றங்கள் தான் ஒவ்வொரு மனுஷங்களுடையும் நல்ல மாற்றத்தை கொடுக்குது.